கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதல். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உங்களை வழிநடத்துவார் என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு தேவ வசனத்தோடு உங்களை சந்திக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த ஆனந்தமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் போது, அதை தியானிக்கும் போது அவ்வளவு பேரானந்தம் உண்டாகிறது இருதயங்களில். தேவ சமூகத்தில் இருந்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவ்வளவு மனமகிழ்ச்சி உண்டாகிறதுனால நாம் அந்த மனமகிழ்ச்சி நிமித்தம் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை நாம் வாசிக்கும் போது யாத்திராகம புஸ்தகம் 32வது அதிகாரம், யாத்திராகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நாம் சற்று தியானித்து பார்ப்போமேயானால், பிரியமானவர்களே, வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் தியானிக்க முடியும். பக்தனாகிய மோசே எகிப்து தேசத்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து சென்று போவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து செங்கடலை கடந்து வனாந்தரத்திலே 40 வருஷ காலம் அவர் நடத்தப்பட்டு அவர்களுக்காக முன்குறித்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வனாந்தர யாத்திரையில் சீனாய் மலையடிவாரத்திலே வரும்பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஜனங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், நான் எதை விரும்புகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய கர்த்தர் விருப்பமுள்ளவராய் மோசேயை அழைத்து மோசேயினிடத்தில் பிரமாணங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுத்து கர்த்தர் அவர்களை நடத்தி வருகிறார். இப்படி அவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், நீ இறங்கி போ, நீ நடத்தி வந்த ஜனங்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். வேகமாய் மோசே கர்த்தர் கொடுத்த சாட்சி பலகைகளையும் எடுத்துக்கொண்டு இறங்கி வருகிறார். இதோ இவர்களுடைய ஆடலின் பாடலும் சத்தமும் வெகு தூரம் வரை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இறங்கி வந்து இந்த பாடலுடைய சத்தம் என்ன, ஏன் இவ்வளவு ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்த பொழுது அவர்கள் தங்கள் கைகளிலேயும் தங்கள் காதுகளிலேயும் கழுத்திலேயும் அணிந்திருந்த பொன் ஆபரணங்களை எடுத்து கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த கன்றுக்குட்டியை வைத்து கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி பண்டிகை கொண்டாடுகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை பார்த்த மோசேக்கு வேதனை வந்தது, மிகுந்த வேதனை. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மோசே தேவனால் எழுதப்பட்ட கற்பலகைகளை உடைத்து போட்டார். பின்பு தேவ சமூகத்திலே போராடுகிறான், ஜெபிக்கிறான்.
கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜனங்களை விடு, நான் இவர்களை அழித்து போட்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். மோசே அதற்கு இடங்கொடாமல் தேவரீர் 31-32 வசனங்களை, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிக்கும்போது, அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். கவனிக்க வேண்டும் தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய பெயரும் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என்று சொல்லி இந்த வேத பகுதியை முன்னிட்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். அது என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் சற்று தியானித்து அதை அலசி ஆராய்ந்து பார்ப்போமேயானால், தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயர், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவ ஜனங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எழுதின இந்த ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். எப்படி? பொன்னினாலே தங்களுக்கு தெய்வத்தை உண்டாக்கினதுனால இவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகையினால் நீர் ஒன்று செய்ய வேண்டும், அவர்கள் பாவத்தை மன்னித்தருள வேண்டும். இல்லாவிட்டால் நீர் உம்முடைய புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறீரே, அந்த பெயரை கிறுக்கி போடும். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் வேண்டாம். அந்த ஜனங்களுக்காக நான் என்னுடைய பெயரை நான் அழித்துக் கொள்ளுகிறேன். அந்த ஜனங்களை நீர் அழித்து விட வேண்டாம், அந்த ஜனங்களை நீர் கொன்று போட வேண்டாம், அந்த ஜனங்களை உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே பெரிய ஜனங்களாக்க வேண்டாம், பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை தேவனுடைய ஜனங்களாய் இருந்து பாவம் செய்யாமல், அக்கிரமம் செய்யாமல், அநியாயம் செய்யாமல், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்போது அந்த பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். மீண்டும் அந்த ஆத்மா பாவம் செய்து மீண்டும் அந்த ஆத்மா தேவனை விட்டு விலகி போகும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலிருந்து அந்த பெயர் கிறுக்கி போடப்படுகிறது என்பதையும் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை சற்று நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், ஜெயம் கொள்ள வேண்டும். எதை ஜெயம் கொள்ள வேண்டும்? உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும், பாவத்தை ஜெயம் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே உண்மையும் உத்தமமாய் நின்று நாம் பாவத்தை ஜெயிக்கும் போது, பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெள்ளை வஸ்திரங்கள், அழுக்கடையாத வெள்ளை வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலும் அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல். அப்படியானால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய பெயர், அவனுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படுகிறது. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தங்களுக்காக தெய்வத்தை உண்டாக்கினபடியினாலே, விக்கிரகங்களை உண்டாக்கினபடியினாலே அந்த ஜனங்களுடைய பெயரை நீர் கிறுக்கி போடாமல் என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். அப்படியானால் பாவம் செய்யும் பொழுது
பாவத்திலே ஒரு மனிதன் உழண்டு கொண்டிருக்கும் பொழுது, பாவத்திலே ஒரு மனிதன் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நிச்சயமாய் வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்ல முடியும், ஜீவ புஸ்தகம் என்று சொல்லுகிற தேவனுடைய புஸ்தகத்திலே அவனுடைய பெயர் கிறுக்கி போடப்படுகிறது, எழுதப்பட்ட பெயர் கிறுக்கி போடப்படுகிறது, அந்த பெயர் எடுபட்டு போகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இதற்கு ஆதாரமாய் வேதத்தில் இருந்து ஒரு நபருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கவனிங்கள். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேனால், யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 12 பிள்ளைகளுக்கும் 12 வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எதிர்காலங்களில் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய ஜீவிதங்கள் எப்படி இருக்கும், அவருடைய சன்னதி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவருடைய சன்னதிகள் எப்படி உயர்ந்திருக்கும் என்று சொல்லி இந்த 49வது அதிகாரத்தில் இந்த ஜனங்களை 12 கோத்திர பிதாக்களை தன் தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அதில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். கவனிங்கள். 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன், மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான் என்று சொல்லி தன்னுடைய மகனாகிய தானை குறித்து தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த 12 கோத்திர பிதாக்களையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நேசித்து அன்பு செலுத்தி இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறதை நாம் காண முடியும். ஆனால் ஒன்றை கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களேனால், அங்கே 12 கோத்திரங்கள் முத்திரையிடப்படுகிறதை காண முடியும். இந்த 12 கோத்திரங்களிலேயும் ஒரு கோத்திரத்துக்கு 12,000 வீதம் 1,44,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள். அதில் அந்த கோத்திர முத்திரை போடப்பட்ட அந்த கோத்திரங்களிலே யூதா, ரூபன், காத், ஆசேர், மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமின் என்று சொல்லக்கூடிய 12 கோத்திரங்களை என் தேவனாகிய கர்த்தர் முத்திரை போடுகிறதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே நாம் 12 பேரை யாக்கோபு கோத்திர பிதாக்களாக ஆசீர்வதிக்கும் போது தானை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் முத்திரை போடும் பொழுதோ தான் என்ற கோத்திரமே அங்கே வரவில்லை. தானுக்கு பதிலாக மனாசே என்னும் கோத்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த பிரச்சனை வந்தது? இந்த தான் என்னும் கோத்திரம் ஏன் தேவன கடைசி நாட்களில் வெளிப்படுத்துகிற விசேஷம் நடந்தவைகள் அல்ல, இனி நடக்க போகிறவைகள். தேவனாகிய கர்த்தர் முத்திரை போட போகிறார். 12 கோத்திரங்களில் முத்திரை போடப்படுகிறார். அந்த தான் கோத்திரம் காணாமல் போய்விட்டது. மற்ற எல்லா கோத்திரங்களும் கடைசி நாட்கள் வரை பாதுகாக்கப்பட்டு அந்த கோத்திரங்கள் முத்திரை போடும் பொழுது, ஏன் இந்த தான் கோத்திரம் மாத்திரம் இந்த முத்திரை போடப்படாமல் இந்த லிஸ்டில் இருந்து எடுபட்டு போயிற்று என்று வேதத்தில் சற்று நிதானித்து பார்ப்போமையானால் சில காரணங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அநேக காரணங்கள் உண்டு. ஒரு பாவத்து நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் தண்டிக்கிறவர் அல்ல. தானை குறித்த வேதத்தில் வாசிக்கும் போது 4 காரியங்களில் தான் மிகவும் தேவனை விட்டு பின்மாறி, தேவ சமூகத்தை விட்டு பின்மாறி, தேவ கிருபையை விட்டு வெளியேறி தன்னிச்சையாய் செயல்பட்டு வாழ்ந்ததை நான் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில்
தான் கோத்திரம் முத்திரை போடாமல் விடுபட்டு போக காரணங்களில் ஒரே ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் நேர நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 17, 18 அதிகாரத்தை சற்று திருப்பிக் கொள்ளுவீர்களேனால் நலமாயிருக்கும். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்தில் மீகா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தாய் வைத்திருந்த பணத்தை காணவில்லை என்று சொல்லி சபிக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த சாபத்தை கேட்ட மீகா தன் தாயினிடத்திலே சொல்லுகிறான், இந்த பணம் காணாமல் போயிற்று என்று சொல்லி நீ சபித்தாயே, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் அந்த பணத்தை அவன் திரும்ப கொடுத்து விட்டான். அந்த தாயார் அவனுக்கு திரும்ப கொடுத்து மீண்டும் அவன் திரும்ப கொடுத்து விடுகிறான். அப்பொழுது அந்த தாயார் 200 பணத்தை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்து ஒரு சொரூபத்தை உருவாக்கி, மீகா சுவாமிக்காக ஒரு வீட்டை, ஒரு அறையை கட்டி வைத்திருந்தான். அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை வைத்துவிட்டு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த வழியாய் வழிபோக்கனாய் வந்த ஒரு லேவியன் வருகிறான். லேவியன் ஏதேச்சையாய் சுற்றி 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 திரிந்தவன். நீங்கள் வேதத்தை சற்று 2 அதிகாரத்தையும் நிதானமாய் வாசித்து பாருங்கள். வேகமாய் சுற்றி திரிந்தவன் நேரே வந்து அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? மீகாவினுடைய வீட்டுக்கு வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் மீகாவினுடைய வீட்டுக்கு வந்த உடனே மீகா அவனை குறித்து விசாரிக்கிறான். நான் லேவியன் என்று சொன்ன உடனே அவனை அழைத்து அவனுக்கு கூலி பேசி அவனை என்ன செய்கிறான் தெரியுமா? தான் உண்டாக்கின அந்த சொரூபத்தை ஆராதிக்கும்படியாக அந்த சொரூபத்துக்கு ஆசாரியனாக இந்த லேவியனை ஏற்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கும் பொழுது தான் என்னும் கோத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை அவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். குடியிருந்து வரும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தேவனுடைய ஜனமே, இந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் போதவில்லை. அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட இடம் தனக்கு குடியிருப்புக்கு பத்தவில்லை. அந்த ஒரு நிறைவு அவர்களுக்குள்ளே இல்லாததினால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 18வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு சரியான இடம் கிடைக்கவில்லை. ஆகையால் அவர்கள் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷனாகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவிலும் இருந்து அனுப்பி தேசத்தை ஆராய்ந்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். கவனிங்கள், தான் கோத்திரத்தால் தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த இடம் போதவில்லை என்று சொல்லி தான் கோத்திரத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற வலிமையான ஆட்களை தேர்வு செய்து அனுப்புகிறார்கள். தேசங்களை வேறு பார்த்து வாருங்கள். இவர்களும் நேர எங்க வருகிறார்களாம்? மீகாவினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். மீகாவினுடைய வீட்டில் ஒரு பகுதியில் லேவியன் இருக்கிறான், இன்னொரு பகுதியில் தான் கோத்திரத்தார் தங்கி இருக்கிறார்கள். நீங்க இந்த 18வது அதிகாரத்தை சற்று நிதானமாக வாசித்து பாருங்கள். இந்த தான் கோத்திரத்தார் இந்த மூப்பர்கள் லேவியனுடைய சத்தத்தை கேட்டு அறிந்து கொண்டு அவனை பார்த்து பேசி நீ இவ்விடத்துக்கு எப்படி வந்தாய் என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டார்கள். கவனிக்க வேண்டாம், 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து
அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருத்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது, நாங்கள் பிரயாணப்படுகிறது எங்களுக்கு லைக்குமோ, நடக்குமோ, எங்கள் பிரயாணம் அனுகூலமாக இருக்குமோ என்று சொல்லி விசாரிக்கும்படியாக சொன்னார்கள். அவன் சொன்னான், போங்கள், உங்கள் பிரயாணம் வாய்க்க செய்யும் என்று சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் நேர 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் லாயிசை உளவு பார்த்து கொண்டு நேர தன்னுடைய தேசத்துக்கு, தானுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு போய்விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, திரும்ப சிலரை அழைத்து கொண்டு இந்த லாயிசை பிடிக்கும்படியாக மீண்டும் நேராக இந்த மீகாவினுடைய வீட்டுக்குத்தான் வருகிறார்கள். வந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த லேவியனையும், லேவியனோடு கூட அவன் வைத்து ஆராதித்து கொண்டிருந்த அந்த சொரூபங்களையும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த லேவியனையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். போகும்போது மீகா வந்து கேட்கிறார். கேட்கும் பொழுது மீகாவை தடை செய்துவிட்டு அவனை அங்கே நிறுத்திவிட்டு நேர லாயிசுக்கு போய் லாயிசை ஜெயித்து லாயிசின் மனுஷர்களை கொன்று போட்டு லாயிசின் தேசத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? இந்த விக்கிரகங்களையும் இந்த லேவியனையும் கூட்டிக் கொண்டு நேர போய் தனக்கு கொடுக்கப்பட்ட, தான் கோத்திரத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தேசத்தில் இந்த விக்கிரகங்களை கொண்டு வைத்து அந்த விக்கிரகங்களை ஆரம்பித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, விக்கிரக வழிபாடு என்பது தேவன் அருவருக்கிற ஒன்று. தேவனாகிய கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதில் ஒன்று, நீ விக்கிரகங்களை உருவாக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த தான் கோத்திரம் மீகா உண்டு பண்ணி தனக்காக வைத்திருந்த அந்த சொரூபங்களையும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்து கொண்டு வந்து தனக்காக, தன்னுடைய கோத்திரத்துக்காக விக்கிரகங்களை நியமித்து அந்த விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த விக்கிரகங்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் அவர்களுடைய பெயரை என் தேவனாகிய கர்த்தர் முத்திரை போடாமல் அவருடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தான் கோத்திரம் முத்திரை போடாமல் இருக்கிறதற்காக அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று விக்கிரக ஆராதனை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களேயானால், இன்றைக்கே மனம் திரும்புவீர்களேயானால், என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மனம் திரும்புதலின் நிமித்தம் ஜீவ புஸ்தகத்தில் உங்களை பெயரை எழுத அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆகையால் அருமையான தேவனுடைய ஜனமே, வீண் வார்த்தைகளை வெறுத்து, வீணான காரியங்களை வெறுத்து, விக்கிரக ஆராதனைகளை வெறுத்து தேவனுடைய புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசித்து பாருங்கள். எப்ராஹிமை குறித்த வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை தேவன் விரும்புவதில்லை. நீங்கள் ஒரு வேளை இப்படிப்பட்ட சுபாவமுடையவர்களாக இருப்பீர்களேனால் அந்த காரியங்களை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில், ஆமென், தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சமரிய பெண்ணுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வீர்களேனால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். உங்கள் பெயர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே காணப்படும். பிதாவுக்கு முன்பாக என் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார், பிரஸ்தாபப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?